வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 2ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என ஆராய்க. இந்த 2 இது இருக்கு. முக்கோணத்தோட புள்ளிகள் இது எதை அமைக்கணும் நம்ம நிரூபிக்கணும். செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். புது புக்ல 2025ல பார்த்தோம்னா இது மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னால புக்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பிதாகரஸ் தேற்றத்தை நிறுவுகன்னு கேட்டிருப்பாங்க, கூடுதலா கேட்டிருப்பாங்க. அது இப்ப இல்ல. உங்களுக்கு அந்த கணக்கு தெரிஞ்சுக்கணும் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. சரியா? இப்ப புது புக்ல இது மட்டும் தான் இருக்கு. வாங்க இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிப்போம். முதல் இது பாருங்க. தரப்பட்ட புள்ளிகளை எடுத்து எழுதிட்டோம். இந்த 3 புள்ளிகளும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். செங்கோண முக்கோணம் அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி தானே இருக்கும். இதான செங்கோண முக்கோணம். ஒரு கோணம் செங்கோணமா இருக்கும். பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. செங்குத்து அப்படின்னா நமக்கு சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்னவா இருக்கணும்? -1 இருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், பிசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், ஏசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். இந்த 3 சாய்வுல எந்த 2 பெருக்கும் போதும் -1 நமக்கு கண்டிப்பா வரும். ஏதாவது 2 பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்? -1 வரும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல்ல ஏபியின் சாய்வு. ஏ பாருங்க 1, -4. பி பாருங்க 2, -3 சாய்வு. சாய்வு M1 எடுத்துக்கிடுவோமா? சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1 / x2 - x1. இப்ப பாருங்க, இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கணும். பாருங்க, y2 - y1, y2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? -3. ஃபார்முலால இருக்கிற மைனஸ் y1க்கு பதிலா -4. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன மாறும்? +4 மாறும். பை x2 - x1, x2 ஓட மதிப்பு 2. ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 1 ஈக்குவல் டு பாருங்க, 4ல 3 கழிச்சா 1, 2ல 1 கழிச்சோம்னா 1. அப்போ 1/1 என்ன அர்த்தம்? 1ன்னு தான் அர்த்தம். எதோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபியோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பிசியோட சாய்வு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பீன்ற புள்ளி என்ன பாருங்க? 2, -3. சீன்ற புள்ளி பாருங்க 4, -7 சாய்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னன்னு எடுத்துக்கலாம்? M2ன்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சாய்வுக்கு ஃபார்முலா பாருங்க, y2 - y1 / x2 - x1. y2 ஓட மதிப்பு -7. ஃபார்முலா மைனஸ் y1க்கு பதிலா -3. y1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +3 மாறிடும். பை x2 - x1, x2 மதிப்போட மதிப்பு 4, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 2. சரியா? ஈக்குவல் டு இப்ப பாருங்க, -7 + 3 வேற வேற குறி. அப்ப 7ல 3 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அப்ப -4 பை 4ல 2 கழிச்சா 2. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 2 2 4. அப்ப என்ன வருது? -2. சரியா? அதுக்கு அடுத்து ஏசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். ஏன்ற புள்ளி என்ன பாருங்க, ஏசியோட சாய்வு கண்டுபிடிச்சாலும் சரி, சியோட சாய்வு கண்டுபிடிச்சா ரெண்டும் ஒன்று தான். 1, -4. சீன்ற புள்ளி என்னது? 4, -7 சாய்வு. சாய்வு M3ன்னு எடுத்துக்கலாமா? M3 ஈக்குவல் டு முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுக்கணும். சாய்வுக்கு ஃபார்முலா பாருங்க, மேல ஒரு தடவை எழுதினா போதும். y2 - y1 / x2 - x1. y2க்கு என்ன இருக்கு? -7. ஃபார்முலா மைனஸ் y1க்கு பாருங்க -4. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன ஆயிரும்? +4 மாறிடும். பை x2 - x1, x2ஓட மதிப்பு 4. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 1. சுருக்கிறோமா? ஈக்குவல் டு -7 +4 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். அப்ப 7ல 4 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்காதுன்னா -3 பை 4ல 1 கழிச்சோம்னா 3. கேன்சல் பண்ணுங்க. 1 1. என்ன 1? -1. இப்ப பாருங்க, எதெல்லாம் பெருக்கும் போது நமக்கு -1 வரும் பாருங்க. ஏபியோட சாய்வு 1ஐயும் ஏசியோட சாய்வு -1 பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்? -1 வரும். therefore எதை பெருக்க போறோம்? ஏபியின் சாய்வு பெருக்கல் ஏசியின் சாய்வு. ஏசியின் சாய்வு இந்த ரெண்டே பெருக்க போறோம். என்ன இருக்கு? ஏபியோட சாய்வு 1,
பெருக்கல் ஏசியோட சாய்வு -1. 2 பெருங்க 1 -1 பெருங்க -1. -1 வந்துருச்சு. தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். செங்கோணம் எங்க உண்டாகும்? எந்த புள்ளியில உண்டாகும்? இங்க பாருங்க, ஏபியோட சாய்வு ஏசியோட சாய்வு எப்படி இருக்கு? பெருக்கும்போது -1 வந்திருக்கு. இது ரெண்டுல பொதுவா இருக்கக்கூடிய புள்ளி பாருங்க ஏ. அப்ப எந்த இடத்துல செங்கோணம் உண்டாகும்? ஏயில் செங்கோணம் உண்டாகும். கோணம் ஏ ஈக்குவல் டு செங்கோணம். செங்கோணம்னா 90 டிகிரி. சரியா? தேர்ஃபோர் தரப்பட்ட புள்ளிகள் கண்டிப்பா கீழே எழுதணும். சரியா? தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். சரியா? முக்கோணத்தை அமைக்கும். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? அப்படியே பாருங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. 3 புள்ளிகள் இருக்கா? என்ன கண்டுபிடிக்கணும்? எல் எம்மோட சாய்வு கண்டுபிடிக்கணும். எம் என்னோட சாய்வு கண்டுபிடிக்கணும். எல் என்னோட சாய்வு கண்டுபிடிக்கணும். இந்த 3 இதுல ஏதாவது 2 பெருக்கும்போது -1 வரும். ஏன்னா செங்குத்து. சரியா? முதல்ல எல் எம்மோட சாய்வு கண்டுபிடிக்குமா? எல்ன்ற புள்ளி என்ன இருக்கு? 0,5. எம்ன்ற புள்ளி 9,12 சாய்வு. ஃபார்முலா ஒரு தடவை எழுதிருமா அந்த கணக்கும்? பாருங்க, m1 எடுத்துக்கலாமா? m1 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இந்த முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1. ரெண்டாவது புள்ளி எப்படி எடுப்போம்? x2 y2. சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. y2 ஓட மதிப்பு 12. ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 5 பை x2 மைனஸ் x1. x2 ஓட மதிப்பு 9. ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 0 ஈக்குவல் டு 12ல 5 கழிச்சா 7, 9ல 0 கழிச்சா 9. 7/9. சரியா? அடுத்து பாருங்க, அது என்ன கண்டுபிடிக்க போறோம்? m என்னோட சாய்வு. mன்ற புள்ளி 9,12. nன்ற புள்ளி 3,14 சாய்வு. சாய்வு என்னது பண்ண போறோம்? m2 எடுத்துக்கலாமா? பாருங்க, முதல் புள்ளியை x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கணும். y2 மைனஸ் y1. y2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? 14. ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 12 பை x2 மைனஸ் x1. x2 ஓட மதிப்பு 3. ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 9. சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 14ல 12 கழிச்சா 2. இந்த இடத்துல பாருங்க, 3 -9 வேற வேற குறி. அப்போ 9ல 3 கழிச்சா 6. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ -6. கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6. அப்ப என்ன வந்திருக்கு? மைனஸ் கேன்சல் ஆகல. மைனஸ் மேல எழுதிடுவோம். -1/3. அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல் என்னோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். எல்ன்ற புள்ளி என்ன பாருங்க? 0,5. என்னன்றது பாருங்க 3,14 சாய்வு. கண்டுபிடிப்புமா? m3ன்னு எடுத்துக்கலாமா? நீங்க இது m1 m2 m3 எடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? பாருங்க, என்ன ஃபார்முலா நமக்கு? முதல் புள்ளிய x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கணும். பாருங்க, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. y2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? 14. ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 5 பை x2 மைனஸ் x1. x2 ஓட மதிப்பு 3. ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 0. இங்க பார்க்கணும். சரியா? ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, 14ல 5 கழிச்சோம்னா 9 பை 3ல 0 கழிச்சோம்னா 3. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9. அப்ப என்ன இருக்கு? வெறும் 3 மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம 3 சாய்வுகள் கண்டுபிடிச்சிட்டோம். 7/9 -1/3 3. எதை பெருக்குனா நமக்கு -1 வரும்? பாருங்க, m என்னோட சாய்வையும் l என்னோட சாய்வையும் பெருக்குனா நமக்கு -1 வரும். பெருக்குமா? தேர்ஃபோர் m n இன் சாய்வு. m n இன் சாய்வு பெருக்கல் எல் n இன் சாய்வு. இந்த 2 சாய்வை நம்ம பெருக்க போறோம். பாருங்க, m என்னோட சாய்வு -1/3 பெருக்கல் இதோட சாய்வு என்னது? 3. எது கேன்சல் ஆகும்? 3 கேன்சல் ஆயிரும். என்ன வந்திருக்கு? -1 வந்திருக்கு. -1 வந்ததுனால செங்கோணம் உண்டாகுது. செங்கோணம் உண்டாச்சுன்னா அது என்னவா இருக்கும்? செங்கோண முக்கோணமாக இருக்கும். இப்ப பாருங்க, எங்க செங்கோணம் உண்டாகும்? mn ln. எது பொதுவா இருக்கு? என்ன தானே பொதுவா இருக்கு. அப்போ
கோணம் n தான் எவ்வளவு? செங்கோணம் 90 டிகிரி. therefore தரப்பட்ட புள்ளிகள் இதை கண்டிப்பா எழுதணும். சரியா? தரப்பட்ட புள்ளிகள் என்ன செய்யும்? ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். முக்கோணத்தை அமைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.